ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜிமெயிலை வந்து 2 டைம்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதனால நம்ம வெரிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சா என்னெல்லாம் யூஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஜிமெயில் லாகின் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது இப்போ நீங்கள் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது என்னுடைய எதை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை டச் பண்ணுறேன். அதை டச் பண்ணாக்கா நம்ம டேரெக்டாக க்ரோம்குள்ளே போய்ட்டு தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ க்ரோம்குள்ளே போயிட்டு எனக்கு இது ஓப்பன் ஆனோடனே நான் இதில் என்னென்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல வந்து ஹோம் பேஜ், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் அண்ட் ப்ரைவசி எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு இந்த இடத்துல எது தேவைன்னாக்கா செக்யூரிட்டி தான் தேவை. செக்யூரிட்டியை போய்ட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுதான் இருக்கும். இப்போ நான் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து இங்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று எனேபிள் ஆகுதா. ஸோ இதை நம்ம போய் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இப்போ இதெல்லாம் டச் பண்ணுறேன். இதை டச் பண்ணோடனே ஒரு 2 நிமிஷம் லோட் ஆகிட்டு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு கண்டினியூன்னு கட்டுது. பட் நான் இந்த இடத்துல வந்து இன்னுமே 2 டைப்ஸ் வெரிஃபிகேஷனை கொடுக்கல. ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். கண்டினியூ கொடுத்தாக்கா அந்த இடத்துல எனக்கு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இப்போ போயிட்டு நான் அந்த இடத்துல என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பாஸ்வேர்டோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அடுத்த செகண்டு ஆட் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் போய்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த நம்பர் தான் போடணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து 2 டைப்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மெயின் வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இன்னும் சேஃபாகவே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஜிமெயில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து இதாகிடுச்சுனாக்கா வேறு ஒரு ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணும்போது இந்த மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து இப்போ வேறு ஒரு ஜிமெயில் ஐடியும் கொடுத்து நம்ம வந்து அந்த ஜிமெயிலை நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்தியான்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து தமிழ்நாடுலேருந்து பார்க்குறதுனால இந்தியா தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய மொபைல் நம்பரை அங்கே நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஓடிபி ஷோ ஆகுது பாருங்கள். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து ஓடிபி போட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணாக்கா நமக்கு உடனே வந்துடும். சரி, ஏன்னா நம்மளுடைய மொபைல் வந்து எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்து சர்வீஸ் இருக்கணும். ஓகேங்களா? அது ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் ரீசார்ஜ் பண்ணியிருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு இங்கே வந்து ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி நான் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபோன் நம்பர் செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நான் இந்த இடத்துல வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வேறு ஜிமெயில் கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னுடைய ஜிமெயிலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் மீன்ஸ் இப்போ இருக்கிற ஜிமெயில் வந்து எனக்கு யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, அதில் வந்து எனக்கு சேனல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஜிமெயிலில் இருக்கிற எல்லா விஷயமும் தேவை. அதை நான் ரெக்கவர் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுக்காக செப்ரேட்டாக இன்னொரு நம்ம ஜிமெயில் வச்சுருப்போம். ஸோ அந்த ஜிமெயிலை போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய்ட்டு வேறு ஒரு ஜிமெயிலை கொடுக்கணும். இப்போ நம்ம எந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது இல்லாமல் இன்னொரு செப்பரேட்டாக வச்சுருக்கோம்ல அந்த ஜிமெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம வந்து எதையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நம்மளோட ஜிமெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த இடத்துல இப்போ ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ நான் போயிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஓடிபி வருது. நான் ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லோ கலரில் காட்டிகிட்டு இருந்துச்சு. எனக்கு இப்போ வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ அது போயிடுச்சு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து எத்தனை டிவைஸ் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை வேறு யாரோ நம்ம மொபைலை பார்க்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுனாக்கா உங்களுடைய இந்த மாதிரி
மொபைல் சைஸன் இருக்கு இல்லையா? ஸோ இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இதில வந்து உங்களுடைய மொபைல் எத்தனை பேர் வந்து லாகின் பண்ணி பார்க்குறாங்க, யார் யாரெல்லாம் உங்க மொபைல வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் இது 3மே என்னுடைய மொபைல், என்னோட டிவைஸ் தான். ஸோ அதனால எனக்கு வந்து இல்ல. அதேமாரி உங்களுக்கு வேறு யார்தாவது இருக்கு அப்படின்னாக்கா, ஓப்பன் பண்ணிட்டீங்கனாக்கா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைன் அவுட்டுன்னு இருக்கும். அந்த சைன் அவுட்ட குடுத்துட்டீங்கனாக்கா, உங்களுக்கு டிசேபிள் ஆயிடும். ஸோ வேற யாருதோ இது என்னோட டிவைஸ் கிடையாது அப்படின்னாக்கா, அந்த மாரி பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு லிங்க் மூலியமா வர ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில நம்ம வந்து லிங்க் மூலியமா ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல அது ஷோ ஆகும். அப்ப இந்த இடத்துல ஷோ ஆகும்போது அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷன் குடுக்கும்போது, உங்களுடைய டேட்டா ஸ்பேஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம அத தெரியாம தான் அப்செட் பண்ணியிருப்போம். அதனால தான் இப்ப நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம் அப்படின்னாக்கா, நமக்கு எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும், ஸோ எந்த சோஷியல் மீடியா ஒரு ஷேர் சாட்டா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எது போனாலுமே இப்ப நம்ம என்ன எத பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம எத செக் பண்ணோமோ அதுதான் எல்லா இடத்துலயுமே ஷோ ஆகும். காரணம் வந்து இந்த மாரி லிங்க் மூலியமா நம்ம வரதுனால, நாங்க குடுத்துருக்கிற டெர்ம் அண்ட் கண்டிஷன நம்ம வந்து எங்களுடைய டேட்டா ஸ்பேஸ நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கூகுள்ல கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். அது மூலியமா தான் இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து லிங்க் மூலியமா மோஸ்ட்லி இந்த மாரி இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. லிங்க் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு அத வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஃபோன் வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் நெறைய பேருக்கு வருது. ஏன்னா சம்டைம் வந்து இப்போ நம்ம ரீசென்ட்டா கூட நெறைய பேர் வந்து ஆன்லைன் ஜாப் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஆன்லைன் ஜாப்ல கூடமே வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உன்னுடைய மொபைல் வந்து நான் ஹேக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் எடுத்து பேசும்போது எனக்கு ₹5000 நீங்க வந்து அ சீக்கிரம் நான் சொல்ற நம்பருக்கு போடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட ஏ டூ இசட் உங்க டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லாமே நான் வந்து ஹேக் பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து, உங்களுடைய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அத வந்து நான் சோஷியல் மீடியால போட்டுருவேன் அப்படின்ட்டு நேத்து ஈவினிங் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் வந்திருக்கு. அது என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு வந்து இத நம்பாம "ச்சீ போ" அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணா திரும்ப ஸ்விட்ச் ஆஃப் தானே வருது. ஸோ இவங்க வந்து பிராங்க் பண்றாங்க. யாரோ வந்து நமக்கு வந்து இது பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அசால்ட்டா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில கழிச்சு வாட்ஸ்அப்ல இந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் மொதற்கொண்டு, அவங்களுடைய ஃபோன்ல இருக்கிற நம்பர்ஸ் மொதற்கொண்டு எல்லாமே அங்க வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாங்க. "பாரு நான் உன் ஃபோன வந்து ஹேக் பண்ணிட்டேன். அதனால நீ எனக்கு இந்த பணத்த குடுக்கலனாக்கா, உன்னுடைய ஃபோன வந்து உன்னுடைய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி விட்டுருவேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கூட நம்ம வந்து எதனால நடக்குதுன்னா, நம்ம வந்து கேர்லெஸ்ஸா ஒரு ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபோன வந்து நமக்கே நம்மளே அறியாம நம்ம போயிட்டு ஹேக்கர்ஸ் கையில குடுக்குறோம். அதனால தான் இந்த மாரிலாம் நடக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ குடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்டின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய மொபைல்ல இப்படிலாம் இருந்திருக்கு. நான் அத கவனிக்கல. உங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்டின்னீங்கன்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.